மீன ராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக வந்து இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ம சனி ஆரம்பிக்குது. ஸோ ஜென்மத்தில் சனி வந்துட்டாலே பிரச்சனைகள் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 1.5 வருஷம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. கடுமையாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா சனி ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சும்மா இருக்க விடாது, நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து 7 மணி நேரம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் கூட வேலை பார்க்க அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேலை பார்க்குற இடத்துல குறைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு நினச்சி நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் இந்த சமயத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். அதாவது ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் வந்து வேலை ரொம்ப அதிகமாக பார்க்குறதால இன்னொரு சைடு எஃபெக்ட் என்ன ஆகுன்னா, உங்களோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் பாதிக்கப்படுறதால ரிலேஷன்ஷிப்பும் அஃபெக்ட் ஆகிடும். இந்த சனிப்பெயர்ச்சி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல் 1.5 வருஷத்துக்கு வந்து வேலையில் வந்து உங்களுடைய ப்ரியாரிட்டி வந்து குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹெல்த்தில் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். குறிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா ஹார்ட்டில் பிளாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ மீனராசிக்காரங்க வந்து செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, ஜூன் 2026 அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வரப்போகுதுன்னு சொல்லலாம். குருவோட பார்வை வந்து சனி மீது விழுவதால் அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளில வர ஆரம்பிச்சிருவாங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்லது முன்னேற்றம் ஏற்படும். அவங்க ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்தாங்கன்னா அந்த ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு வந்து 2027 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஜென்ம சனி நடக்கிறதால இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே கவனமாக தான் இருக்கணும். ஸோ அவங்க மொத்தத்தில் மீனராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 1.5 வருஷம் வந்து கடுமையாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, அதாவது ஜூன் 2026 பிப்ரவரி 2028 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் மீனராசிக்கு இருக்க போகுது.